இனி அழுவதற்கு கண்ணீர் இல்லை, துடைப்பதற்கு யாரும் இல்லை. தனியா எவ்வளோ அழுது புலம்பிட்டேன் கிரீஷ். இதுக்கு மேல நான் யார்கிட்டையும் போய் அழப்போறதில்ல. ஆனா லைஃப்ல எந்த விஷயத்த பார்த்தாலும் ரொம்ப துச்சமா தெரியுதுப்பா. இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி. அது காரணம் நான் சந்திச்ச எவ்வளவோ இழப்புகள். அந்த இழப்புகளுக்கு மத்தியில முக்கியமான இழப்புன்னு சொன்னா என் அம்மாவை இழந்ததுதான். இன்னும் கூட என் மனசுல நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். அம்மா என் அவ்வளோ பாசமா பார்த்துக்கிட்டாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது கூட நான் எப்படி சொல்லுவேன்னா, கண்டிப்பா நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா இறந்து போகணும். இன்னும் சில மூட நம்பிக்கைலாம் எனக்கு இருந்துச்சு கிரீஷ். டக்குன்னு அம்மாவோட கையை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சும்மா திடீர்னு நினைப்பேன், என் உடம்புல இருக்க சக்தியெல்லாம் எங்க அம்மாவுக்கு போயிடணும், அவங்க நோயெல்லாம் போயிடணும், அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐடியாவெல்லாம் இருக்கும். ஆனா அப்படிதான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். நினைச்சோட பார்க்கல இந்த ஒரு இழப்பை நான் சந்திப்பேன். எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் மட்டும் ஏன் இருக்கணும்னு தோணுச்சு. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு தாயா இருந்தாலும் சரி, குழந்தை மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிடவே கூடாது. கொஞ்சம் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமா பாசம் வச்சா அந்த குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு எப்பவுமே அம்மாவே சுத்திட்டு இருந்து லாஸ்ட்ல அம்மா நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் சுத்தமா தாங்கிக்க முடியாது. இப்ப அந்த ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். எனக்கு யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, யாராலையும் என் கண்ணியை துடைக்க முடியாது. அதுவும் சரியாகும். என்னைக்குமே பாசத்தை மட்டும் நான் அதிகமாக வைக்க மாட்டேன். குழந்தைங்க இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த இழப்பை தாங்கிக்க முடியாது. அந்த வருத்தத்தோட தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு டேடி விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது எல்லாமே என்னால் பண்ணவும் முடியாமல் போயிடுச்சு. அந்த வருத்தம் என்னைக்குமே எனக்கு தொடர்ந்து